47x34 சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான் நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு சவுத் பேஸ்டு ஹவுஸ் பிளான். இதோடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 1600 சதுர அடி வந்து வருது. ஸோ இந்த ஹவுஸினுடைய பிளான் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸு ஒரு கேட்டு. இந்த கேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைடிங் கேட்டு, அதாவது டபுள் கேட்டு இருந்து நம்ம ஸ்லைடு இப்படி தள்ளி இப்படி 2 கேட்டுமே வந்து அப்படி தள்ளுற மாதிரியான, இந்த கேட்டுக்கு வந்து இந்த சைடு தள்ளிடுவோம், இந்த கேட்டை வந்து இந்த சைடு தள்ளிடுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்லைடிங் கேட். ஏன்னா இந்த கேட்டுக்கு உள்ள நமக்கு வந்து ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. நாம் வந்து இப்படி திருப்புற மாதிரியான கேட்டு போடும் பொழுது இந்த கார் வந்து உள்ளே வராது. ஸோ அதனால் இந்த இடத்துல ஸ்டீலில் ஒரு ஸ்லைடிங் கேட்டு வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ உள்ளே போகும்போது நமக்கு வந்து லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் கார்டன் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு கார்டன், இந்த இடத்துல ஒரு கார்டன். நம்மளோட தேவைக்கு ஏற்ப இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பைக் பார்க்கிங்காக கூட நாம் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ இதை தாண்டி இந்த இடத்துல பார்க்கும்போது கார் பார்க்கிங் ப்ளஸ் வராண்டா ரெண்டுமே அட்டாச் ஆகி இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ மெயின் என்ட்ரி ஆகக்கூடிய இடம் வந்து இதுதான். ஒரு 3 ஸ்டெப்பு வந்து இருக்குது. இந்த 3 ஸ்டெப்பை தாண்டி நாம் வந்து மெயின் டோர் வழியாக இந்த வீட்டுக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு லிவிங் ரூம் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். லிவிங் ரூம் வந்து சோஃபா செட்டு அமைச்சிருக்கக்கூடிய இடம் வந்து இந்த மாதிரி இடம் தான். ஸோ இந்த கார்னரில் நாம் வந்து கிச்சன் அமைச்சிருக்கிறோம். 8x10 ஃபீட் சைஸில் ஒரு கிச்சன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டவ் இருக்கக்கூடிய இடம் வந்து நம்ம இந்த சென்டர் போர்ஷனில் வச்சுருக்கிறோம். சிங்கு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே ஒரு 6 பேர் சாப்பிட்ற மாதிரியான ஒரு டைனிங்கும் நாம் வந்து இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த டைனிங்கோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இது வந்து சேம் டைமென்ஷன் தான், 8x10 ஃபீட். ஸோ அந்த சைஸில் தான் இந்த டைனிங்கும் நாம் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். அனதர் ஒன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு 2 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான். இந்த கார்னரில் ஒரு பெட்ரூம் இருக்குது, இந்த கார்னரில் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ 2 பெட்ரூமே சேம் டைமென்ஷன் தான், 11 ஃபீட் கிராஸ் 10 ஃபீட்டில் 2 பெட்ரூம் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் வந்து நாம் வந்து இந்த ரூம் பக்கத்தில் அமைச்சிருக்கிறோம். இது வந்து 4 ஃபீட் 10 இன்ச்சஸ் கிராஸ் 10 ஃபீட் சைஸில் இந்த பாத்ரூம் டாய்லெட் வந்து நம்ம வந்து அமைச்சிருக்கிறோம். இது போக காமனான பாத்ரூம் டாய்லெட் வந்து இந்த பக்கமாக நம்ம வந்து அமைச்சிருக்கிறோம். இது வந்து லிவிங் ரூம் வழியாக போகிற மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த பாத்ரூம் டாய்லெட் நாம் அமைச்சிருக்கிறோம். ஸோ அனதர் ஒன் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூஜா ரூம். இந்த 2 பக்கம் சென்டர் பொசிஷனில் ஒரு சிம்பிள் பூஜா ரூம் நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கிறோம். 7 ஃபீட் கிராஸ் 5 ஃபீட் 3 இன்ச்சஸ் சைஸில். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பேசேஜ் இருக்குது. ஸோ இந்த பேசேஜோடைய இந்த விட்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜாரம் இருக்கக்கூடிய அதே சைஸில் தான் இந்த மொத்த காரிடரோட சைஸுமே வந்து இருக்குது. இந்த பில்டிங்கில் இந்த வால் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து 9 இன்ச்சஸ் பிளான் பண்ணி இந்த வால் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய சென்டர் வால் மட்டும் 4.5 இன்ச்சஸ் அந்த சைஸில் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பில்டிங் கட்டுறதுக்கான அப்ராக்சிமேட்டாக 26 lakhsலேருந்து 28 lakhs வரைக்கும் நாம் வந்து அப்ராக்சிமேட்டாக எஸ்டிமேட் போடுறோம்.